வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். இஸ்ரேல் ராணுவ தளம் மீது கவுதி அமைப்பினர் தாக்குதல். காசாவில் மீண்டும் போர் தாக்குதலா? இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை. எலான் மஸ்கிற்கு பேரதிர்ச்சி. டெஸ்லா நிறுவனம் மீது தாக்குதல், கொளுத்தப்பட்ட கார்கள். மத்திய அமெரிக்காவில் மெட்மோர் விமானம் விபத்து, 12 பேர் உயிரிழப்பு. ஒரு மாத போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா இணக்கம். உக்ரைன் ரஷ்யா போரை தன்னால் நிறுத்த முடியும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு. அமெரிக்காவை எதிர்க்க ஆஸ்திரேலியாவுடன் கைகோர்த்த கனடா. சுனிதா வில்லியம்ஸுக்கு முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை ஆரம்பம். அதிநவீன AI ஆயுதங்களின் மையமாக மாற தயாராகும் பிரித்தானியா. பாகிஸ்தானுக்கு விரையும் ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள். கனடாவில் பணவீக்கம் குறித்து வெளியான முக்கிய தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். கவுதிகள் என்று அழைக்கப்படும் ஏமன் போராளி குழுவான அன்சர் அல்லாஹ் இயக்கம் இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் முக்கிய ராணுவ தளமான நெகேவ் நெவாடிம் என்ற விமான தளத்திலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாலஸ்தீனம் 2 என்ற பாலிஸ்ட் ஏவுகணைகள் மூலமாக அந்த அமைப்பு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக பொறுப்பேற்றுள்ளது. நேற்றைய தினம் காசா மீது தாக்குதலை மேற்கொண்டதற்கு தகுந்த பதிலடியாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கவுதிகளின் செய்தி தொடர்பாளர் யாக்ஜா சாரி கூறுகையில், அந்த குழுவானது எதிர்காலத்தில் அதன் இலக்கு பட்டியலை விரிவுபடுத்துவதற்காக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த தாக்குதலை கவுதி அமைப்பினர் ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் இந்த தாக்குதலை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவமும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா முனையில் மீண்டும் விரிவான தாக்குதலை நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. ஹமாஸ் அமைப்பால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு நிறுவனம் இணைந்து இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். கடந்த சில மணி நேரங்களில் இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை திட்டமிட்டு செயல்படுத்த பயன்படுத்தப்படும் அமைப்புகளின் புகலிடங்கள், ஏவுதளங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் கூடுதல் ராணுவ உள்கட்டமைப்புகளை அவர்கள் தாக்கியதாக அந்த அறிக்கை கூறுகிறது. இப்போது IDF மற்றும் IAS படைகள் காசா பகுதி முழுவதும் உள்ள அமைப்புகளின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றதாக அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் உள்ள பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு சொந்தமான டெஸ்லா நிறுவனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலியில் பல டெஸ்லா கார்கள் தீப்பற்றிக் கொண்டிருக்கும் காட்சிகள் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் டெஸ்லா நிறுவனத்துக்கும் அதன் சொத்துக்களுக்கும் எதிராக தொடர்ச்சியாக நடைபெறும் போராட்டங்கள் மற்றும் சேதப்படுத்தும் செயல்களின் ஒரு பகுதியாக காணப்படுகின்றன. மேலும் லாஸ் வேகாஸ் காவல்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி கருப்பு உடை அணிந்த நபர் பல டெஸ்லா வாகனங்களை தீ வைத்து எரித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த நபர் மோலடோவ் காக்டெயில் என்ற மற்றும் துப்பாக்கி கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும், குறைந்தபட்சமாக 5 டெஸ்லான் வாகனங்கள் சேதமடைந்து அதில் 2 வாகனங்கள் முற்றிலுமாக தீப்பற்றியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இது பைத்தியக்காரத்தனமானது மற்றும் மிகவும் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். டெஸ்லா மின்சார கார்களை தயாரிப்பதில் மட்டுமே ஈடுபட்டுள்ளது என்றும் அது தீய தாக்குதல்களுக்கு தகுதியானது அல்ல என்றும் எலான் மஸ்க் கூறியுள்ளார். எலான் மஸ்க் இந்த சம்பவத்தை பயங்கரவாதம் என்று அழைத்துள்ளார். மத்திய அமெரிக்காவின் கொலராடோவில் விமான விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விமான விபத்தில் 5 பேர் உயிர் தப்பியதாகவும் ஒருவர் இன்னும் காணவில்லை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமான விபத்தில் பிரபல இசை கலைஞர் உட்பட 12 பேர் பலியானதாக கூறப்படுகின்றது. கொலராடோ நாட்டிலுள்ள ரோவாடான் என்ற தீவிலிருந்து லான்சா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான சிறிய ரக வர்த்தக விமானம் ஒன்று 17 பயணிகளுடன் திங்கட்கிழமை இரவு புறப்பட்டு லாசிபா நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. கடலுக்கு மேலே செல்லும் போது நிலை தவறிய விமானம் கடலில் விழுந்த நிலையில் இதை பார்த்த அப்பகுதி மீனவர்கள் உடனடியாக விமானம் விழுந்த இடத்துக்கு சென்று ஒரு சிலரை மீட்டுள்ளனர்.
விபத்தில் பிரபல இசைக்கலைஞரான ஆரேலியா மார்டினேஸ் ஷுவாயோவும் பலியாகியுள்ளார். விமானம் முழு உயரத்தை எட்ட முடியாமல் விபத்தில் சிக்கி கடலுக்குள் மூழ்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விமானம் விபத்து பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை 30 நாட்கள் நிறுத்துவதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. 3 ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்தும் முயற்சியில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன் சவுதி அரேபியாவில் அந்நாட்டின் மத்தியஸ்தருடன் நடந்த பேச்சில் 30 நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக சில முன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்ததனால் 2ஆம் கட்டமாக இரு நாடுகளின் தலைவர்கள் மட்டத்திலான தொலைபேசி பேச்சுக்கு நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இதையடுத்து ரஷ்யா அதிபர் புடினுடன் ட்ரம்ப் நேற்று பேச்சு நடத்தியுள்ளார். 2 மணி நேரம் நடந்த இருவரின் பேச்சு குறித்து ரஷ்யாவின் கிரெம்லின் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைனை சுற்றியுள்ள நிலைமை குறித்தும் இரு தலைவர்களும் விரிவான பேச்சு நடத்தியுள்ளனர். இதன் முடிவில் அந்நாட்டு எரிசக்தி உள்கட்டமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை 30 நாட்கள் நிறுத்துவதற்கு அதிபர் புடின் ஒப்புக்கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக உக்ரைனும் ரஷ்யாவும் இருநாட்டு எரிசக்தி கட்டமைப்புகளையும் தாக்காமல் இருப்பதற்கான 30 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் அமலாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பேச்சுவார்த்தை மூலமாக உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த முடியும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தான் வழங்கிய நேர்காணலின் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் இந்தியா நல்ல நட்புறவை கொண்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதியிடம் இது போருக்கான நேரம் கிடையாது என்று என்னால் பேச முடியும். அதேபோல் உக்ரைன் ஜனாதிபதியிடமும் உங்களுக்காக உலகில் எத்தனையோ மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். போரில் நம்மால் ஒருபோதும் நல்ல முடிவை எட்ட முடியாது என்று எடுத்துக் கூற முடியும். ஆனால் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய நேரத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகள் சவாலானதாக இருந்தது. ஆனால் தற்போது சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்கிற நம்பிக்கை உருவாகியுள்ளது. பேச்சுவார்த்தை மூலமாக இந்த போரை நிறுத்த முடியும். பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் உடன்பட்டால் மட்டுமே தீர்வு கிடைக்கும். இந்த போரில் இந்தியா யாருக்கு ஆதரவாக இல்லை, ஆனால் அமைதியின் பக்கமும் சமாதானத்தின் பக்கமும் இந்தியா நிற்கிறது. இந்த போரினால் உலக நாடுகளே பாதிப்படைந்துள்ளது. இந்த போரினால் உணவு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே அமைதியை ஏற்படுத்துவதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். நான் நடுநிலையானவன் கிடையாது. அத்தோடு நான் எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்கின்றேன் என நரேந்திர மோடி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆர்க்டிக் பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக கனடா அரசு பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் ஆஸ்திரேலியா அரசிடம் ரேடர் தொழில்நுட்ப சாதனங்களை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் குறித்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து ராணுவ ரேடர் தொழில்நுட்ப அமைப்பை உருவாக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் பகுதிகளில் அமெரிக்காவின் அரசு தமது ஆதிக்கத்தை செலுத்தி வரும் நிலையில் கனடா அரசு குறித்த தீர்மானத்தை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூமி திரும்பிய சுனிதா வில்லியம்ஸிற்கு முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை முன்னெடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவித்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகிய இருவரையும் அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் சென்றுள்ளது. அதன் மூலம் 17 மணி நேர பயணத்துக்கு பின்னர் சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா கடற்பகுதியில் இறங்கிய விண்கலத்திலிருந்து சுனிதா அலெக்சாண்டர், புட்ஸ், நிக் கேக் ஆகிய 4 விண்வெளி வீரர்கள் பத்திரமாக வெளியே அழைத்து வரப்பட்டு அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் சுனிதா வில்லியம்ஸ் செய்தியாளர்களை சந்தித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணுவ தொழில்நுட்ப துறையில் திருப்புமுனையாக பிரித்தானியா அதிநவீன செயற்கை நுண்ணறிவு ட்ரோன் ஆயுதங்களின் உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற தயாராகி வருகிறது. அமெரிக்கா பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனமான ஆண்டூரிலின் இண்டஸ்ட்ரீஸ் உடன் சமீபத்தில் கையெழுத்திடப்பட்ட ஒரு பெரிய ஒப்பந்தம் இந்த மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக ஆண்டூரிலின் இண்டஸ்ட்ரீஸ் பிரித்தானியாவில் பிரபாண்டமான ஆலையை நிறுவ திட்டமிட்டுள்ளது.
தற்போது இங்கிலாந்தின் வடமேற்கு மற்றும் ஆக்ஸ்போர்ட் ஹேம்பிரிட்ஜ் பிராந்தியத்தில் உள்ள தளங்கள் உட்பட புதிய உற்பத்தி ஆலைக்கான பல சாத்தியமான இடங்கள் பரிசீலனையில் உள்ளன. இருப்பினும் இடம் குறித்து இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. இந்த ஆலை அதிநவீன தன்னாட்சி ஆயுத அமைப்புகளை உருவாக்குவதிலும் தயாரிப்பதிலும் கவனம் செலுத்தும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் ஆண்டூரிலின் பிரித்தானிய துணை நிறுவனத்துக்கு சமீபத்தில் 30 மில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரிய ராணுவ ஒப்பந்தத்தை வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் உக்ரைன் சார்பாக செயல்படுத்தப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஆண்டூரிலின் LDS 600M மற்றும் LDS 700M காமிகேஸ் ட்ரோன்களை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடன் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட ரஷ்யா முன்வந்திருப்பது இந்தியாவுக்கு மறைமுகமாக சொல்லப்படும் அறிவுறுத்தல் என்று வெளியுறவுக் கொள்கை நிபுணர்கள் கருதுகிறார்கள். ரஷ்யாவின் கொள்கைகளுக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்காவிட்டால் அது பாகிஸ்தானுடன் நட்பை பலப்படுத்தும் என்பதையே இதன் மூலமாக தெரிவிக்க விரும்புவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் ரஷ்யா கடற்படை கப்பல்கள் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபடவிருக்கின்றன. இதற்காக ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்துக்கு வந்துள்ளது. இதுவரை ரஷ்யா இந்தியாவுடன் நெருங்கிய நட்பு பாராட்டி வந்த நிலையில் நம் நாட்டின் நேரடி எதிரியான பாகிஸ்தானுடன் சற்று இடைவெளியை பின்பற்றி வந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் ரஷ்யா கூட்டு பயிற்சி மிகவும் கவனிக்கத்தக்கதாக மாறியிருக்கிறது. தற்போது சர்வதேச அளவில் பல நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம், வெளியுறவு கொள்கைகளில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் போன்றவற்றால் பாகிஸ்தானுடன் ரஷ்யாவும் நெருங்க தொடங்கியிருக்கிறது. கராச்சி துறைமுகத்துக்கு வந்த ரஷ்ய போர்க்கப்பல்களை பாகிஸ்தான் நாட்டு கடற்படை அதிகாரிகள் வரவேற்ற நிலையில் அந்த வீடியோவை பாகிஸ்தான் ராணுவம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தானின் இந்த பதிவை மேற்கோள் காட்டியிருக்கும் ரஷ்ய தூதரகம் ரஷ்யா பாகிஸ்தான் கடல்சார் ஒத்துழைப்பில் குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கவிருப்பதாக பதிவிட்டிருக்கின்றது. அதேவேளையில் தற்போதைய சர்வதேச நடப்புகளின்படி ரஷ்யாவும் பாகிஸ்தானும் தனித்து விடப்படலாம் என்ற நிலையில் அவைகள் கைகோர்க்க தொடங்கியிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் மொத்த பணவீக்கம் பிப்ரவரி மாதத்தில் 2.6 வீதமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஜனவரியில் இது 1.9 வீதமாக காணப்பட்டது. தற்காலிக வரி விடுவிப்பு முடிவுக்கு வந்தால் கனடா அரசின் வரி தளர்வு ஜனவரி மாதம் முழுவதும் நடைமுறையில் இருந்ததனால் நுகர்வோர் சில பொருட்கள், உணவக கட்டணங்கள் மற்றும் பரிசு பொருட்கள் மீது GST மற்றும் HTSD வரிச்சலுகை பெற்றுள்ளனர். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த வரி தளர்வு முடிவுக்கு வந்தால் பணவீக்கம் மீண்டும் உயர்நிலையில் எட்டியுள்ளது. எதிர்வு கூறப்பட்டதனை விடவும் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் உணவக உணவின் விலைகள் 1.4 வீத வீழ்ச்சி கண்டன. ஆனால் வரி மீண்டும் அறிமுகமாகியது விலை அதிகரித்தது. மதுபானங்கள், குழந்தைகள் உடைகள் மற்றும் பொம்மைகளின் விலையும் ஜனவரியை விட குறைவாக இருந்தால் பிப்ரவரியில் சற்று உயர்ந்தன. ஏப்ரல் 1 முதல் கனடா அரசு நுகர்வோருக்கான கார்பன் வரியை நீக்க உள்ளதால் இது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஆனால் கனடா அமெரிக்கா வர்த்தக போர் மேலும் விலைகளை உயர்த்தவும் வாய்ப்பு உள்ளதாக பொருளியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.